இங்கிலாந்துக்கு எதிராக ராஜ்கோட்டில் நடந்து வரும் 3வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 3 மெகா சாதனைகளை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு ஒவ்வொன்றா பார்ப்போம். இங்கிலாந்து அணிக்கு எதிராக சொந்த மண்ணில் விளையாடி வரும் இந்திய அணியானது தற்போது 5 போட்டிகள் கொண்ட இந்த டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் 3வது போட்டியில் விளையாடி வர்றாங்க. ஏற்கனவே நடைபெற்று முடிந்த முதல் 2 போட்டிகளின் முடிவில் இரு அணிகளும் தலா ஒரு வெற்றியை பெற்று இந்த தொடரில் 1க்கு 1 அப்படிங்கிற நிலையில் சமநிலையில் இருக்கிறாங்க. இன்று பிப்ரவரி 15ஆம் தேதி ராஜ்கோட் நகரில் துவங்கிய இந்த 3வது போட்டியில் டாஸில் வென்று பேட்டிங் செய்த இந்திய அணி முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட்டுகளை இழந்து 326 ரன்களை கூச்சிருக்கிறாங்க. இந்த போட்டியில் தான் இந்திய தரப்பிலிருந்து 3 இமாலய சாதனைகள் படைக்கப்பட்டிருக்குது. முதல் சாதனை என்ன அப்படின்னா, இந்திய அணி சார்பாக கேப்டன் ரோஹித் சர்மா 131 ரன்களை குவித்து ஆட்டம் இழந்திருக்காப்புல. ரோஹித் சர்மா இதில் ஒரு மெகா சாதனையை பதிவு செஞ்சிருக்காரு. தோனி இந்திய அணியின் கேப்டனாக இருந்தபோது சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் 211 சிக்ஸர்கள் அடித்திருந்தார். ரோஹித் இந்த போட்டியில் 3 சிக்ஸர்கள் அடித்ததன் மூலம் இந்திய கேப்டனாக ரோஹித் சர்மா 212 சிக்ஸர்கள் அடித்து தோனியோட இந்த சாதனையை முறியடிச்சிருக்கிறாப்புல. இந்திய கேப்டன்களில் முதல் இடத்தையும் சர்வதேச கேப்டன்களில் 2வது இடத்தையும் பிடித்துள்ளார் நம்ம ஹிட்மேன். சர்வதேச அளவில் இயான் மோர்கன் 233 சிக்ஸர்கள் அடித்து முதல் இடத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. 2வது சாதனை என்னன்னா, இப்போட்டியில் ரவீந்திர ஜடேஜா முதல் நாள் முடிவு வரை ஆட்டமிழக்காமல் களத்தில் நின்று 110 ரன்களை கூச்சிருக்கிறாப்புல. டெஸ்ட் கிரிக்கெட்டில் இது ஜடேஜா அடிக்கும் 4வது சதமாகவும் பதிவாயிருக்குது. இன்று அடித்த 110 ரன்கள் மூலம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் 3வது இந்திய வீரராக மாபெரும் சாதனை பட்டியல் ஒன்றில் இணைஞ்சிருக்காப்புல. அந்த வகையில் இந்திய அணிக்காக டெஸ்ட் கிரிக்கெட்டில் இதுவரைக்கும் 3000க்கும் மேற்பட்ட ரன்கள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட விக்கெட்டுகளை எடுத்த வீரர்களான கபில்தேவ் மற்றும் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆகியோர் இருவர் மட்டுமே இருக்கிறாங்க. கபில்தேவ் டெஸ்ட் கிரிக்கெட்டில் 5248 ரன்களையும் 434 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருக்கிறாப்புல. அதே போல் அஸ்வின் 3271 ரன்களையும் 499 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருக்காப்புல. இதை தொடர்ந்து தற்போது ஜடேஜா அடித்த 110 ரன்களோட சேர்த்து மொத்தமாக 3003 ரன்கள் மற்றும் 280 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்த பட்டியலில் 3வது வீரராக இணைஞ்சிருக்காப்புல நம்ம ரவீந்திர ஜடேஜா. அதாவது 3000க்கும் மேற்பட்ட ரன்கள் 200க்கும் மேற்பட்ட விக்கெட்டுகள் எடுத்த 3வது இந்திய வீரர் அப்படிங்கிற மெகா சாதனையை ரவீந்திர ஜடேஜா படைச்சிருக்கிறாப்புல. 3வது சாதனை என்ன அப்படின்னா, தன்னுடைய அறிமுக டெஸ்ட்டில் இறங்கின சர்ஃப்ராஸ் கான் ஒரு மெகா சாதனையை லெவல் பண்ணியிருக்காப்புல. தன்னுடைய அறிமுக டெஸ்ட் போட்டியில் களமிறங்கியது முதலே இங்கிலாந்தின் பஸ்பால் போல அதிரடியாக விளையாடிய சர்ஃப்ராஸ் கான் 48 பந்துகளில் 50 ரன்களை அடிச்சிருக்கிறாப்புல. இதுக்கு முன்பாக கடந்த 2017ஆம் ஆண்டு இலங்கைக்கு எதிராக ஹர்திக் பாண்டியா தன்னுடைய அறிமுக டெஸ்ட் போட்டியில் 48 பந்துகளில் 50 ரன்களை அடித்து அந்த சாதனையை வச்சிருக்காப்புல. அந்த வகையில் அறிமுக டெஸ்டில் அதிவேகமாக அரை சதம் அடித்த முதல் இந்திய வீரர் என்ற சாதனையை ஹர்திக் பாண்டியாவோட சர்ஃப்ராஸ் கான் சமன் செஞ்சிருக்கிறாப்புல. தொடர்ந்து சிறப்பாக விளையாடிய சர்ஃப்ராஸ் கான் 9 பவுண்டரி ஒரு சிக்ஸருடன் 62 ரன்கள் எடுத்தபோது துரதிர்ஷ்டவசமாக ரவீந்திர ஜடேஜாவின் தவறான அழைப்பால் ரன் அவுட் ஆகி போனது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி 3வது டெஸ்ட்டில் முதல் நாளில் முத்தாய்ப்பா 3 மெகா சாதனைகளை இந்தியா பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.